இப்ப வந்து ராமர் கேட்கிறாரு, அது எப்படி சொல்றீங்க? எப்படி எல்லாமே எனக்குள்ள மன அமைதியை வந்து எல்லாம் அந்த ஞான தெளிவு வந்தா எனக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம போயிடுமா? இதெல்லாம் எப்படி எனக்குள்ள வந்து அது ஒரு முழுமையான ஒரு அமைதியும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தும்னு அவர் கேட்கும் பொழுது, எப்படி ஒரு பிரளய காலத்துல பிரளயத்தை எக்ஸாம்பிளா சொல்றாரு நம்ம வசிஷ்டர். ஒரு பிரளய காலத்துல வந்து எல்லா உயிரினங்களும் உலகங்களும் அது எங்க உருவானதோ அதில் ஒடுங்குவது போல இந்த மனதிலே எல்லா விஷயங்களும் ஒடுங்கி விடுகின்றன. ஏன்னா மனம்தான் பிரதானம். இந்த உலக உற்பத்திங்கிறது நம்ம மனதின் மூலியம் தான் காண்கின்றோம். மனம் இல்லாம நம்ம இந்த உலகத்தை நீங்க பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாரும். இந்த மனசு உங்களுக்கு வேலை செய்யலன்னா உங்களால ஒரு எண்ணம் உருவாகாது. ஒரு விஷயத்தை பார்த்து உங்களால யோசிக்க முடியாது. இல்ல ஒரு செயலை செய்யறதுக்கே உங்களுக்குள்ள எண்ணம் உருவாகி அந்த எண்ணம் தான் செயலாக மாறும். அப்ப இந்த எல்லா செயலுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த மனம் தான். மனம் இல்லாட்டி செயல் செய்ய முடியாது. சோ இந்த மனம்ங்கிறத தான் நம்ம சித்தம் என்ற ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுகிறது. சோ இந்த சித்தம் வந்து எப்பொழுதும் ஒரு தெளிவோடையும் ஒரு குளிர்மையாகவும் இருக்கணும் அப்படின்றாரு. அப்ப இந்த உலகம் பிரளய காலத்துல பாத்தீங்கன்னா வந்து 100 வருடம் வந்து நம்ம புராணத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பாகவதத்துல சொல்லியிருக்காங்க. 100 வருஷம் தொடர்ந்து மழை பெய்யும், 100 வருஷம் தொடர்ந்து வந்து வெயில் அடிக்கும், இல்ல காத்து கண்ணாபுடன் புயல் அடிக்கும். இந்த பஞ்சபூத தத்துவங்கள் ஒன்னோடு ஒன்று வந்து தடுமாறி ஒரு சமமான நிலை இல்லாமல் வெவ்வேறாக அதிகப்படியாக செய்யும் பொழுது இந்த உலக அழிவு ஏற்படுகிறது. கடைசியாக எல்லாம் அழிந்து அது எங்க உற்பத்தி ஆனதோ அதனோடு ஒடுங்கி விடுகின்றது. இன்னைக்கு சயின்ஸ் அது பிளாக் ஹோல்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து பிரம்மம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியல. பட் அவர்கள் சொல்வது வந்து எல்லாமே ஒடுங்கி பிளாக் ஹோலுக்குள்ள போயிடுது, திருப்பியும் வந்து பிக் பேங்ல வெளியே வருதுன்னு தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது இன்னும் முடிவு பெறல. ஆனா நம்மளுடைய ஞானிகளும் நம்மளுடைய வேதத்திலே நம்ம சொல்லப்படுகிறது என்னன்னா எல்லாம் பிரம்மத்திலே ஒடுங்குகிறது அப்படின்னு. சோ எப்படி வந்து எல்லா இந்த பிரபஞ்ச சிருஷ்டியும் பிரம்மத்தில் ஒடுங்குவது போல உன்னோட சித்தத்துல உருவாகக்கூடிய எல்லா விகாரமான எண்ணங்களும் எல்லா விதமான ஒரு துக்க துயரங்களான விஷயங்களும் அதுக்குள்ளே ஒடுங்கிவிடும். சோ அப்படிப்பட்ட ஒடுக்குவதற்கு உண்டான தன்மையை உனக்குள்ள ஏற்படுத்துவதுதான் இந்த ஆத்ம தத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த யோக வசிஷ்டம். இந்த யோகத்தை தான் அவர் சொல்றாரு. இந்த யோகத்தை தான் அப்படி வந்து ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் வந்து சொல்றாரு. சோ அப்ப வந்து இந்த உலகம் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ பார்த்த மாதிரிதான் நீ எல்லாம். அப்ப அவரு வந்து ராமர் கேட்டாரு, எல்லா இடத்துலயும் நான் பார்க்கும்போது ஒரே துக்ககரமா தானே இருக்குது, நீங்க என்ன இப்படி மாற்றி சொல்றீங்க அது அப்படிங்கும் போது அதுக்கு வசிஷ்டர் சொல்றாரு, நீ சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். இந்த உலகம் என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சம்சார சக்கரம் போல இதுல எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் வந்து ஒரு விஷமமானது, விஷத்தன்மை கொண்டது அப்படின்றார். என்னது? விஷத்தன்மை கொண்டுள்ளது. எப்படி ஒருத்தங்களுக்கு ஏதாவது வயிறு வலியில, சில பேருக்குலாம் வயிறு வலி பல வருஷமா இருக்கும், வயிறு வலி வந்து நம்மளால தாங்க முடியாது. அப்படி வந்து இந்த உலகம் வந்து ஒரு விஷத்தன்மை நமக்குள்ள இருக்க, விஷத்தன்மையோட இருக்குது. அதனால பீடிக்கப்பட்ட அந்த வலியினால ஒவ்வொரு மனிதனும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுல இருந்து அவன் வெளிவர முயற்சி பண்ணணும். அதற்கு வந்து இந்த யோகமும் தியானமும் தான் சாத்தியம். இது இல்லாம வர முடியாது. இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்ந்துதான் வெளிவர முடியும், வேற வழியே கிடையாது. அதுல ஒரு உதாரணம் சொல்றாரு அவரு. எப்படி பாம்பு கடிச்சா நம்ம வந்து கழுகு, அதாவது கருட மந்திரம்னு ஒன்று இருக்குது, பல முன்னோர்கள் நம்மளுடைய சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. பாம்பு கடிக்கல இந்த மந்திரம் சொல்லி அங்க சில சிகிச்சை செய்யும் போது அது குணமாயிடும். அதை இங்க கோடிட்டு காட்டுறாரு நம்மளுடைய வசிஷ்டர். எப்படி வந்து பாம்பு கடிக்கு கருட மந்திரம் வந்து உதவியாக இருப்பது போல இந்த விஷமமா இருக்கக்கூடிய இந்த விஷத்தன்மை கொண்ட இந்த உலகத்துல இருந்து, இந்த சம்சாரத்துல இருந்து நம்ம வந்து தப்பிப்பதற்கு, இதை புரிந்து கொள்வதற்கு ஆத்ம தத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகம் மட்டும்தான் சாத்தியம், வேற வழியே கிடையாது. ஞானத்தை உணர்வதுதான் சத்தியம். இந்த தத்துவத்தை எடுத்து நமக்குள்ள வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணி வாழ ஆரம்பிக்கும் பொழுது நாம் இந்த சம்சார சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் விஷத்தன்மையிலிருந்து வெளிவந்துடுவோம். நல்லது.